For today's meditation, let us open the holy book of Judges and read chapter 11, verse number 24, the second part of that verse. இந்த நாளுக்கும் தியானத்திற்கு ஆதாரமாக நியாயாதிபதியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் 2வது பகுதியை பார்ப்போம். அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்களும் கட்டிக்கொள்கிறோம். So whomsoever the Lord our God shall drive out from before us, they will be possessed. Hallelujah. Hallelujah. Actually, this is a conversation. This is a recorded conversation between the king of Ammon and the head of Gilead called Jephthah. இந்த உரையாடல் சம்பவத்தின் உரையாடல் எப்தாவுக்கும் அம்மோன் புத்திரரின் ராஜா ஆகிய கிலியாத்துக்கும் எப்தா கிலியாதின் தலைவர். எப்தா ஒரு கிலியாத்தின் தலைவர். அம்மோன் புத்திரருக்கும் எப்தாவுக்கும் நடந்த ஒரு உரையாடல். Hallelujah. And in this conversation we see that the king of Ammon says that you have taken, the children of Israel have taken the land from the ford of from Jabbok till Jordan. இந்த அம்மோன் ராஜா என்ன சொல்லுகிறான் என்றால், இந்த எங்கள் தேசத்தை எல்லாம் நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொல்லுகிறான். அந்த இடங்கள் பெயர் from யாபோக் என்கின்ற யோர்தான் வரை, யாபோக்கிலிருந்து யோர்தான் வரை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று எப்தாவை பார்த்து அம்மோன் ராஜா சொல்லுகிறார். But actually this was not the territory of the Ammonites. இது உண்மையில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அம்மோன் புத்திரருடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு இடம் அல்ல. Hallelujah. This was under Sihon, the king of the Amorite king. இது உண்மையிலே இந்த இடம் யாருக்கு சொந்தம் என்றால் அமோரியர் ராஜாவுக்கு சொந்தம். சீகோனுக்கு சொந்தம். Hallelujah. And in process of time, we see this king of Ammonites, he places a false accusation against Israel. இந்த அம்மோன் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு பொய் குற்றச்சாட்டை அவன் வைக்கிறான். You have taken all my territory. நீங்கள் என்னுடைய தேசத்தின் எல்லைகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொல்கிறார். Hallelujah. But God very specifically says that he will not give the children of Israel any territory of the Ammonites and the Moabites, because they too are the children of Lot. தேவன் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார், அம்மோனியர்களுடைய இடத்தையும் மோவாபியர்கள் இடத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், ஏனென்றால் அவர்கள் லோத்தினுடைய வம்சாவழியை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. But the territory of Sihon, the Amorite, is given to Israel as an inheritance. ஆனாலும் சீயோன் மற்றும் அமோரியன் ஆகிய சீயோனுடைய இடங்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஒரு காரியம் உண்டு. அது தேவனே கொடுத்தது. Hallelujah. Hallelujah. Today we will see the spiritual significance of this. இந்த நாளிலும் இதனுடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். So whomsoever the Lord our God shall drive out from before us, them will be possessed. அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்களும் கட்டிக்கொள்ளுகிறோம். Hallelujah. Hallelujah. All the Lord God will drive from before us. That place we will possess it. எங்களுக்கு முன்பாக தேவன் துரத்துகிற ஜாதிகளுடைய தேசத்தை எல்லாம் நாங்கள்
கட்டிக்கொள்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. அல்லேலூயா. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு For மகிமை. ask for people who believe in the crucifixion of our Lord and Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை நாம் விசுவாசிக்கிற ஜனங்கள் என்று சொன்னால், Hallelujah. அல்லேலூயா, The Lord has overcome all principalities and powers. தேவன் நமக்காக எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் மேற்கொண்டார். Hallelujah. Hallelujah. விசுவாச ஜனங்களுக்காக எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் தேவனே மேற்கொண்டார். Hallelujah. Hallelujah. The Holy Apostle Paul writes about this in Colossians chapter 2 verse 15. இதனை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இவ்வாறாக எழுதுகிறார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். And having spoiled principalities and powers, he made a show of them openly, triumphing over them in it. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Apostle Paul tells us what actually took place on the cross. அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையிலே என்ன நடந்தது என்பதை குறித்து அவர் மிகவும் தெளிவாக எழுதினார். Hallelujah. For the eyes of any physical man, he could only see the Lord Jesus who healed people with open arms. His arms is being pierced to the cross. ஒரு மனிதனுடைய கண்களை, குரான கண்களை தன்னுடைய சொந்த கைகளாலே அவர் தொட்டு சுகமாக்கின அந்த காரியங்கள் இப்பொழுது சிலுவையிலே ஆணிகள் பாய்ந்து கடாவப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது. And that was what could be seen by a normal person. இது ஒரு சாதாரண மனிதனால் இப்படித்தான் பார்க்க முடியும். Hallelujah. Hallelujah. But in a spiritual aspect, Saint Paul says what happened on that day. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன காரியங்கள் அந்த நாளில் நிகழ்ந்தது என்று சொல்லுகிறார். What happened on that Good Friday? அந்த பெரிய வெள்ளிக்கிழமை என்று, நல்ல வெள்ளிக்கிழமை என்று என்ன நடந்தது? Hallelujah. Hallelujah. He triumphed over them. அவர் இந்த துரைத்தனங்கள் மீதும் வல்லமைகள் மீதும் அவர் வெற்றி சிறந்தார். Hallelujah. Hallelujah. And these principalities and powers are the evil spirits. இந்த துரைத்தனங்களும் வல்லமைகளும் பிசாசனுடைய ஒரு காரியங்கள். Hallelujah. Hallelujah. But our Lord Jesus Christ took total victory over them. ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தின் மீது அவர் ஜெயம் பெற்றார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. He has driven out them from before us. நமக்காக அவர் துரத்தினார். இந்த காரியங்களை அவர் துரத்தினார். Hallelujah. So what blessings these things were hindering from us, we can receive those blessings. நம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாத எல்லா நன்மைகளையும் இந்த துரைத்தனங்களும் அதிகார வல்லமைகளும் தடுத்தது. ஆனாலும் தேவனை இவை எல்லா மீதிலும் அவர் வெற்றி கொண்டபடியினால் நாம் இதனை அனுபவிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. In the holy book of Ephesians chapter 1 verse 3, பரிசுத்த எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். Saint Paul writes, இதனை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Blessed be the God and Father of our Blessed be the God and the Father of our Lord Jesus Christ, Lord Jesus who Christ, hath blessed us who has blessed us with all spiritual blessings with all spiritual blessings in heavenly places in Christ. in heavenly places in Christ. Hallelujah. 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 These powers and principalities were hindering us from receiving the spiritual blessings. இந்த துரைத்தனங்களும் அதிகாரங்களும் நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த காரியங்கள் தடையாக இருந்தது. But the Lord Jesus Christ made it an open access for us. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவைகளை எல்லாம் வெளியரங்கமாக்கினார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. Now we can receive the spiritual blessings. நாம் இப்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. Another meaning of this verse is when Saint Paul says God has blessed us with all spiritual blessings in heavenly places in Christ. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதும்போது சொல்லுகிறார், உன்னதங்களுக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். And that means இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் another word for heavenly places. அதனுடைய இன்னொரு காரியம் என்னவென்றால் உன்னதங்களில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. உன்னதங்கள் என்று சொல்லப்படுகிறதற்கு வேற ஒரு அர்த்தம் உண்டு. Hallelujah. Hallelujah. We see about this meaning in the Holy Gospel of Luke chapter 24 verse 49. இது இந்த உன்னதம் என்று சொல்லப்படுகிறதற்கு வேறு ஒரு அர்த்தம் உண்டு. இதனை லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். லூக்கா 24 இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெருநாள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். And behold, I send the promise of my Father upon you. And behold, I send the promise of my Father upon you. But tarry ye in the city of Jerusalem. But tarry ye in the city of Jerusalem until he be endued with the power from on high. Until ye be endued with power from on high. Hallelujah. 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 So heavenly places and on high over here, Lord Jesus refers to the same thing. இந்த உன்னதத்துக்குரிய காரியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வாசித்த வசனத்தின்படி உன்னதத்திலிருந்து வருகின்ற ஒரு பலன் நம்மிடையே காணப்படுகிறது வரை எருசலேமில் நகரத்தில் தங்கிருங்கள் என்று சொல்லுகிறார். Hallelujah. So when we are filled with the Holy Spirit, நாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து காணப்படும் பொழுது God will bless us with all types of spiritual blessings. தேவன் நம்மை எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. There is a great difference between spiritual and physical and material blessings. இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய, பொருளாதார மற்றும் பௌதிகமான சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. But Saint John compresses this in one verse. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய யோவான் இதை ஒரே வாக்கியத்திலே மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறார். Beloved, I wish above all things that thou mayest prosper in all things and be in health as thy soul prospers.
பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனாகிய யோவான் காயுக்கு எழுதுகிறார். Hallelujah. அல்லேலூயா. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. So the Lord wants us to receive spiritual blessings from Him. தேவன் நம்மை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கென்று வாஞ்சிக்கிறார். Hallelujah. But for that we must be filled with the Spirit. இதற்காக நாம் ஆவியிலே நிரம்பி காணப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். The Lord has driven the hindrance which prevents us from receiving these spiritual blessings. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி பிசாசானம் தடுத்த பொழுதும் தேவன் இந்த தடைகளை எல்லாம் உடைத்து நம்மை இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துகிறார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. About this thing, this removal, Saint Paul speaks in 1 Corinthians chapter 15 verse 57. இந்த தவிர்க்க வேண்டிய காரியங்கள் தேவன் அந்த தடுத்தலை அகற்றினதை தேவன் அந்த தடுக்கிறதான காரியங்கள் அகற்றுவதை பற்றி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலே இவ்வாறாக எழுதுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதுகிறார். But thanks be to God which giveth us the victory through our Lord Jesus Christ. Hallelujah. Hallelujah. So through Jesus we have the victory. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் உண்டு. Hallelujah. Through Jesus we have access to all the blessings of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். That's why he says in the Holy Gospel of John chapter 14 verse 6, no man can come to the Father but by me. அதனால்தான் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. In Judges, that was the time when the Israelites were just settled down in their land by Joshua. அந்த வாசித்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் அந்த காலத்தில் தானே இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவினால் வழிநடத்தப்பட்டு அவர்கள் சென்றடைந்த தேசத்தில் தங்கியிருக்கிற ஒரு அனுபவம். Hallelujah. Hallelujah. And at that time Jephthah was pushed out of his home because he was the son of an harlot. இந்த எப்தா என்று சொல்லப்படுகிற ஒருவன் அவன் தன்னுடைய பிறந்த வீட்டிலிருந்து தள்ளப்பட்டான். Because he was the son of an harlot. அவன் ஒரு வேசியின் மகனாக இருந்தபடியினால் அவன் சகோதரர்கள் எல்லோரும் அவனை வீட்டை விட்டு புறம்பே தள்ளிவிட்டார். Hallelujah. Hallelujah. But anyway, later the same people, elders of Gilead, they go and call Jephthah from the wilderness back to Gilead in order to fight with the Ammonites. இந்த கிலியாத்தினுடைய மனிதர்கள் பெரியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தள்ளப்பட்ட ஒரு எப்தாவினிடத்திற்கு வந்து நீ வந்து அந்த ஜனங்களோடு அம்மோனியர்களோடு நீ யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டார். Hallelujah. Hallelujah. Today we may seem small, but if we humble ourselves before our God, He will raise us up. இந்த நாளிலும் கூட நாம் ஒரு சிறிய ஆள்தான் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனாலும் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்மை உயர்த்துவார். Hallelujah. Hallelujah.
The meaning of the word of Jephthah, it means he opens. இந்த எஃப்தா என்று சொல்லப்படுகிற அதனுடைய அர்த்தம், பெயரின் அர்த்தம் என்றால் திறக்கப்படுதல். Hallelujah. அல்லேலூயா. So when God opens the door, no man can shut it. தேவன் ஒரு கதவை திறந்தால் அதை ஒருவனும் ஒரு நாளும் பூட்டவே முடியாது. Hallelujah. அல்லேலூயா. So we have to humble ourselves and God will exalt us in due time. நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தினால் ஏற்ற வேளையில் தேவன் நம்மை நிச்சயமாகவே உயர்த்துவார். Hallelujah. அல்லேலூயா. So till now maybe the door may be closed in your life. இந்த நாள் வரை ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். But as we trust God more and more, நாம் தேவனை மென்மேலும் நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார். and we start receiving His spiritual blessings by filling in the Spirit. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் அபிஷேகத்தினால் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். Then the Lord will open a door for us. அந்த நேரத்தில் தேவன் நமக்காக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளையும் திறக்க வல்லவராக இருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, 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 நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆபிரகாமின் தேவன் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தேவனும் நீர்தானையா, என்னுடைய உழைப்பு யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. Hallelujah. அல்லேலூயா. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. So it is time to tarry in the presence of God and be filled with the Spirit. நாம் இந்த காலங்களில் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய பரிசுத்த ஆவியினால் நான் நிரம்பப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. This will bring about a change in our character and our life. இந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரியதான ஒரு மாறுதலும் பெரிதான ஒரு நன்மையும் வரக்கூடும். Hallelujah. Hallelujah. The Lord has defeated the principalities and powers. நம்முடைய தேவன் துரைத்தனங்களையும் வல்லமைகளையும் அதிகாரங்களையும் உடைத்த ஒரு தேவன். Hallelujah. So now we can inherit the blessings which they have hindered. இதுவரையில் நமக்கு அந்த பிசாசான் கட்டி வைத்திருந்த எல்லா விதமான ஆசீர்வாத தடைகளை தேவன் உடைத்தெறிந்தார். Hallelujah. Now we can take the inheritance blessings. எப்பொழுது நாம் அவருடைய ஆசீர்வாதமான சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். But we must tarry in prayer. அதனுடைய காரியம் என்னவென்றால் நாம் ஜெபத்தில் காத்திருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.